ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பூமர் டாக்ஸ். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இலான் மஸ்க் வந்து நான் ட்விட்டரை வாங்க போகிறேன்ப்பா அப்படின்னு ட்வீட்லாம் போட்டோன்னே நம்மளுக்குலாம் அப்படியே ஆச்சரியமாச்சு. என்னடா ஒரு ட்விட்டர் கம்பெனி இத்தனை மில்லியன் கோடிக்கு ஒர்த்தா அப்படின்னு. ஆனால் நம்ம நிஜமாவே யோசிச்சு பார்த்தோம்னா இந்த ட்விட்டர் மட்டும் இல்லைங்க, எந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ்னாலும் இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ ரொம்பவே பெரிய சூப்பர் பவர்ஸாக வளர்ந்து நிற்கிது. நம்மளுடைய வாழ்க்கையிலலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர்ஸாக நிற்கிது. என்னப்பா இந்த வாரம் சோஷியல் மீடியாவை பற்றி பூமர் போட போறியான்னு உங்களுக்கு தோணலாம். பட் நான் ஏதோ உங்களுக்கு சும்மா அட்வைஸ் பண்ணுறதை விட என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இது வெறும் கதை இல்லைங்க, நிஜக்கதை. அதாவது இந்த லாக்டவுன் டைம்லாம் இருந்ததில்ல, அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் புக்ஸ் வாசிக்கலாம் அப்படின்னு புக்ஸ்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த சேத்தன் பகத் புக்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கெமிஸ்ட்டு, பாலோ கோயலோட புக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாசிக்கும் போது எனக்கு ஒரு நாள் என்ன பண்ணேன்னா அந்த புக்கை வாசித்து முடித்தோடனே அந்த புக்கை அப்படியே ஃபோட்டோ எடுத்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சேத்தன் பகத்தெல்லாம் டேக் பண்ணி அப்படியே ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி வச்சேன். ஸ்டோரி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரியை வந்து இன்ஸ்டா ஹைலைட்ஸ் இருக்கும்ல, ஸ்டோரி ஹைலைட்ஸில் அதில் வந்து புக்ஸ் அப்படின்னு ஒரு தனி காலம் போட்டு அந்த ஹைலைட்ஸ்லையும் அதை சேவ் பண்ணி வச்சேன். அது வந்து எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது. ஒரு புக்கை முடிச்சிட்டோம்ப்பா, முடிச்சு ஃபோட்டோ எடுத்து போட்டா நிறைய பேர் பார்த்தாங்க, சில பேர் அதில் ரிப்ளைஸ்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், ஒரு அடுத்த புக்கு முடித்தோடனே அந்த புக்கை ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்த புக்கு முடித்தோம். இந்த மாதிரி நான் முடிக்கிற புக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி வச்சு அந்த ஸ்டோரியை வந்து ஸ்டோரி ஹைலைட்ஸ்லையும் சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஆகும்போது எனக்கு ஒரு கட்டத்தில் அட் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சில இங்கிலீஷ் புக்ஸ்லாம் நம்மளால் ஃபுல்லாக வாசிக்கவே முடியாதுங்க. ஒரு பேராவே 2 வாட்டி வாசித்தா தான் நம்மளுக்கு புரியும். நான் சில நேரம் என்ன பண்ணுவேன்னா, அந்த பேரா எனக்கு புரியலனாலும் நான் அப்படியே கடன்னு ரொம்ப புக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த புக்கை வாசிக்கணும், அந்த புக்கில் உள்ள அந்த எசன்ஸை என்ஜாய் பண்ணணுங்கிற தாட்டை விட நம்ம சீக்கிரமாக இந்த புக்கை முடிக்கணும், சீக்கிரமாக இதை முடிச்சு ஸ்டோரி வைக்கணும், நான் என்னது இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸில் இன்னும் நிறைய ஃபில் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு வர ஆரம்பிச்சிட்டு. அதாவது புக்கு வாசிக்கிறதுல எனக்கு இருந்த என்ஜாய்மெண்ட்டை விட அந்த புக்கை ஃபோட்டோ எடுத்து 4 பேருக்கு அதை காட்டணும்டா நான் இந்த புக்கை வாசிக்கிறேன் அப்படிங்கிற தாட்டு தான் எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு கட்டத்தில் இந்த புக்ஸ் வாசிக்கிறதே ஒரு வெறுப்பாயிடுச்சுங்க. ஏன்னா அந்த லாக்டவுன் டைம்லலாம் நான் உருப்படியாக எனக்கு பிடிச்சி பண்ண ஒரே விஷயமே அந்த புக்கு வாசிக்கிறது தான். ஆனால் நம்ம அதையும் நம்மளுக்கு பிடிச்சி பண்ணாமல் மற்றவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணணும், நான் இந்த புக்கை வாசிட்டேன் பாருடா அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டணுக்காக நம்ம பண்ணுறேன்னு அப்படிங்கிறது எனக்கே ஒரு வெறுப்பாயிருச்சு. ஸோ நான் அப்போ தான் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை என்ன பண்ணேன்னா, நம்ம தான் டெலிட் பண்ணால் நம்ம மனசு மாதிரி திரும்ப இன்ஸ்டால் பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமை டெலிட் பண்ணேன். ஸோ இது வந்து என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். இதே மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் உங்கள் வாழ்க்கையிலையும் வேறு ஒரு விஷயத்தில் நடந்திருக்கலாம். அதாவது எனக்கு புக்ஸு, உங்களுக்கு ஏதோ ஒரு பிளேஸஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டாக இருக்கலாம். நீங்களும் அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணுறதை விட, அந்த ஃபுட்டை சாப்பிட்றத விட அது ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்டோரி வைக்கிறதையோ அதை ஸ்னாப்பில் போடுறதே தான் உங்களுக்கு அதிகமான ஹாப்பினஸ் கிடச்சிருக்கலாம். இதெல்லாம் கேட்டோன்னே அப்பா என்னப்பா அப்போனா எதையுமே இந்த ஸ்டோரியில், ஸ்டேட்டஸில், ஸ்னாப்பில் எதையுமே போடக்கூடாதா, அப்படியே நம்ம வாழ்க்கையை மூடி மறைச்சி வாழணுமா அப்படிலாம் நான் சொல்ல வரல. பட் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஒன்று நடக்குது, இல்லை நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஆனால் நம்மளே ஒரு ஷேர் பண்ணணுமேங்கிறதுக்காக நம்மளே ஃபேக்காக ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுங்க. நம்ம என்ன செஞ்சாலும் சரி, அதை ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கிற வரைக்கும் அதனால பிரச்சனையே இல்லை. ஏன் இப்படி பேசுகிற நானே அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அடுத்த 4 மாதத்தில் இன்னொரு புது அக்கௌண்ட் ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவை டெலிட் பண்ணோன்னே என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களோட இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி எல்லாமே அப்படியே கட் ஆகி போகுது. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இந்த ப்ராப்ளம்ங்கிறது இந்த சோஷியல் மீடியாவில் இல்லை, இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுற என் மேலே தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த சோஷியல் மீடியாவை எப்படி நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம அதை நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த பாட்காஸ்ட் அப்படியே உங்கள் மைண்டே மாற்றிடும், உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. பட் இது ஒரு சின்ன தாட்டை உங்கள் மைண்டில் இக்னைட் பண்ணலாம். நீங்கள் உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அது உங்களை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இதெல்லாம் நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சோஷியல் மீடியாவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஆனால் ஒருவேளை சோஷியல் மீடியா உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தால் சீக்கிரமாக அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு பூமர் டாக்ஸ் எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை ஐ ஆம் ஆண்டோ மரியோ சைனிங் ஆஃப். பாய்.